மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையில் துவா முடிஞ்ச மறுநாள் காலையில் எப்போவுமே எல்லா மக்களுக்கும் நேர்த்தி சோறு வழங்குவாங்க. காலகாலமாக அந்த சோறு கொடுக்கறது வழக்கம். தொடர்ந்து மக்கள் வந்து எல்லாருமே பாருங்கள் க்யூவில் தான் நிற்கணும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் எல்லாரும் க்யூவில் நின்று வரிசையாக வாங்கிட்டு போகிறது தான் வழக்கம். அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். நேர்த்தி சோறு வழங்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இப்போ நிற்கிறோம். அது காலையில் சுபு தொழுதுட்டு இங்கே வந்து இந்த சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுக்கக்கூடிய வலது பகுதி இடது பகுதி ரெண்டு பக்கத்துலேருந்து மக்கள் வந்து வரிசை கிரமமாக க்யூ நிற்பாங்க. இது வந்து புகாரி ஷரீஃப் தைக்கா இருக்கிறது, முத்துவாக்கா தைக்காத்தருன்னு சொல்லுவாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு கியூ மட்டும் 1 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு வந்து அந்த மக்கள் வரிசை கிரமமாக நின்று பொறுமையாக அழகாக வாங்குவாங்க. இங்கே கொடுக்குறவங்களும் ரொம்ப துரிதமாக அந்த மொஹல்லா வாசிகள் கமிட்டிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த வேலைகளை நேர்ச்சை விநியோகத்தை வந்து அழகான முறையில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்து உண்டியல் சோறுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்பெஷலாக வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நேர்ச்சை விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே வெளியே வந்து பொதுமக்களுக்கு உள்ள நேர்ச்சை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள வந்து நன்கொடை மற்றும் இதர செலவாளிகள் அப்புறம் உண்டியலில் சேர்த்து வச்சவங்களுக்கு கொடுத்த ரசீதுகளை கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ வளமையாக எல்லா வருஷமும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், நெரிச்சலாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. 4-5 லைனில் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கவே செய்யலாம். யாருமே நின்று வாங்க வேண்டியதில்லை. வர்றாங்க, அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்முடைய உறுப்பினர்கள் நல்ல மெனக்கெட்டு நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாநபியின் மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் வருடம் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நனிசிறப்பாக நடைபெற்று அனைவர்களின் பெரும் ஒத்துழைப்பால் இன்று இறுதியான நேர்ச்சை விநியோக பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியில் எங்கள் முன்னோர்கள் ஆலிம் பெருமக்கள் பெரும்பான்மையாக இதை ஒரு கடமை போல் செய்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இரவு நேரங்களில் தன் தூக்கத்தை தொலைத்து அவர்கள் பணி செய்து வருகிறார்கள். தற்போது கடந்த ஆண்டு 90க்கும் மேற்பட்ட நேர்ச்சை சோறு சட்டிகள் ஆக்கப்பட்டது. இதற்கு இங்க உள்ள மக்கள், வெளியூர் மக்கள் அனைவரும் பெரும் ஆதரவோடு இந்நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நடைபெற்று வருகிறது. இதன் பயனாக பொது விநியோகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான மக்கள் அதை பெற்று பயன்பட்டு வருகிறார்கள். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கியாமத் நாள் வரை நடைபெறுவதற்கு தாங்கள் அனைவரும் துஆ செய்யுமாறு புகாரி ஷரீஃப் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேர்ச்சை சோறுக்கு வந்து நம்ம நூறுதீன் காக்கா தான். ஏற்கனவே மக்கள் எல்லாரும் பேங்காக்ல பார்த்துருப்பீங்க. 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30க்கெல்லாம் முடிச்சிட்டீங்க. எல்லாம் வேலை முடிஞ்சு. நேர்ச்சை சோறு, நெய்ச்சோறு என்னெல்லாம் சேர்ப்பீங்க? இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, ஏலக்காய், கம்பளை, தயிர், அப்புறம் நெய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால். எப்பவுமே காயல்பட்டின ஸ்பெஷல் நெய்ச்சோறு. ஏன்னா இந்த புகாரி ஷரீஃப் நேர்ச்சை விநியோகம் அவங்க எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க, மக்கள் எப்படி கியூவில் வந்து நின்று வாங்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்தோம். இது போல காயல்பட்டினத்தில் இறைநேச செல்வர்களுக்கு கந்தூரி உருசு விழா எடுப்பாங்க. ஒவ்வொரு கந்தூரிலையுமே அடுத்த நாள் காலையில் வந்து இது போல சுபுக்கு அப்புறம் அதாவது நெய்ச்சோறு கொடுக்கறது வழக்கம். இது காயல்பட்டினத்தில் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.